வருகை புரிந்ததற்கு பின்பாக நீங்கள் அனைவரும் எழுந்து நின்று உற்சாகத்தோடு கைதட்டி ஆரவரம் செய்யுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம். தமிழகம் தலைநகர தமிழரின் பயணத்தினுடைய நாயகனாக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பாரதிய ஜனதா கட்சி, நமது பிரதமர் நரேந்திர மோடி, நமது பிரதமர் நரேந்திர மோடி. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பாரதிய ஜனதா கட்சி. எல்லாரும் நம்ம தலைவர் வந்தவொடனே எந்திரிச்சு ரெண்டு கைகளை உற்சாகமா பாரத் மாதா கி சொல்லணும். மேடைக்கு வந்ததுக்கு பின்பாக அனைவரும் எழுந்து நின்று இரண்டு கைகளை நம்ம உற்சாகமா சொல்லணும். தற்பொழுது மாநில தலைவர் அவர்கள் தற்பொழுது மேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். சேதுபதி சீமையினுடைய மக்களை காண்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். தமிழகத்தினுடைய தலைநிமிர தமிழனுடைய யாத்திரையை வெற்றி யாத்திரை ஆக்குவதற்கு நோக்கில் இங்கே வந்து கொண்டிருக்கிறார். ராமர் பிறந்த மண்ணிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார் நமது மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். தமிழகத்தினுடைய எழுச்சி நாயகனாக வந்து கொண்டிருக்கிறார். தமிழகத்தினுடைய யாத்திரையை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். தமிழகம் தலைநிமிர தமிழனுடைய பயணத்தினுடைய நாயகனாக வந்து கொண்டிருக்கிறார். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி. நாம் அனைவரும் தலைவர் வந்ததுக்கு பின்னாடி அமைதியார் கூட ரெண்டு கைகளையும் ஒசத்தி நின்று பாரத் மாதா கி ஜெய் சொல்லும் போது சொல்லணும். தலைவர் மேடைக்கு வந்ததற்கு பின்பாக நாம இந்த விஷயத்தை செய்யணும். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. நயினார் களத்தில் நயினார் களக்கும் நயினார். அன்புள்ளம் கொண்டவர், அரவணைக்க தெரிந்தவர், தெய்வ வலிமை கொண்டவர், தேசிய உணர்வு கொண்டவர். களத்தில் நயினார் களக்கும் நயினார். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. நமது தலைவர் இதோ அவர்கள் மேடைக்கு வந்து விட்டார். ஆனா அந்த எதிர்பார்க்கப்படியவர்களை தவிர மற்றவங்க எல்லாரும் தயவு செய்து நினைக்கிறேன். பாரத் மாதா கி. இன்னும் சத்தம் பத்தாது. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி. நமது பிரதமர் நரேந்திர மோடி. தமிழகம் தலைநகர தமிழனின் யாத்திரை. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. யாத்திரையின் நாயகன் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. யாருடைய பேர்லாம் சொன்னாங்க அவங்க மட்டும் மேடையில் உட்காருங்க. மற்றவங்களாம் கீழே இருந்து நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி தருவோம். மேடையில் பேர் சொன்னவங்க மட்டும் உட்காருங்க. கூட்டணி கட்சியும் பேர் சொல்லியிருக்கு, அவங்க மட்டும் மேடையில் உட்காருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாவட்ட தயவுசெய்து பேர் சொல்றவங்க மட்டும் மேடையில் உட்கார அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாவட்ட தலைவர் முரளிதரன் அவர்கள், கழக மாவட்ட செயலர் மரியாதைக்குரிய அண்ணன் முனியசாமி அவர்கள், அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு மணிகண்டன் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் திரு அண்ணன் முத்தையா அவர்கள், மாநில பொதுச் செயலர் கருப்பு முருகானந்தம் அவர்கள், மற்றொரு மாநில பொதுச் செயலர் பொன் பாலகணபதி அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்த PKK ராமமூர்த்தி அவர்கள், IJK மாவட்ட தலைவர் திரு ராஜா அவர்கள், புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் ஜெகதீசன் அவர்கள், இளங்கோ பண்ணைவேல் இளங்கோ அவர்கள், சுசீந்திரன் அவர்கள், சசிகுமார் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் அவர்கள், திரு பாலன் திருச்சி பெருங்கோட்ட பொறுப்பாளர், ரங்கநாயக்குழு தரணி முருகேசன், EMT கதிரவன், சண்முகராஜா, அண்ணன் குப்புராமண்ணன், GBS நாகேந்திரன், கலாராணி குருநாதன் XML அவர்கள், ஆத்ம கார்த்திக், சங்கீதா
ஜி குமார், சண்முகநாதன், தமிழ்ச்செல்வி ராமசாமி, பரமேஸ்வரன் இவங்க மட்டும் மேடையில் உட்காருங்க. மற்றவங்க எல்லாம் கீழே இருந்து ஆதரவு கொடுப்போம். அந்த சண்டாபாலை நிறுத்துங்க. கலை நிகழ்ச்சிக்கு நன்றி. அந்த கலை நிகழ்ச்சி நிப்பாட்டுப்பா, வண்டி ஏப்பா ஸ்டாப் பண்ணுங்க. கலை நிகழ்ச்சிக்கு நன்றி நன்றி நன்றி. ஆனா தயவு செய்து இங்க பாருங்க, மத்தவங்க எல்லாம் நீங்க கீழே ஒரு வந்துருங்க. 20 பேர் நிக்கிறதுனால அங்க பேர் உட்கார்ந்து இருக்கிற எல்லாத்துக்குமே பாதிப்பாகுது. தயவு செய்து இங்க யாருமே நிக்க கூடாது. தலைவர் பார்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போகுது. கொஞ்சம் அப்படி சைலண்ட் இல்லைங்க. வரவேற்புரை முன்னாள் மாவட்ட தலைவர் திரு தரணி முருகேசன் அவர்கள். இறைவனை வணங்கி இந்த வரலாற்று சிறப்புமிக்க தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் என்ற யாத்திரையை தமிழகமெங்கும் வெற்றிகரமாக நடத்தி சூறாவளியைப் போல் சுழன்று இந்த குளிர்கால மாலை நேரத்தில் இங்கு குளிர்ந்திருக்கும் அனைத்து தலைவர்களையும் பொதுமக்களையும் வணங்கி இந்த சிறப்பான வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியை நடத்தி தர வந்திருக்கின்ற மாநிலத்தின் தலைவர் எங்கள் அருமை அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை வணங்கி இந்த சிறப்பான கூட்டத்திற்கு தலைமையேற்கும் மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர் அண்ணன் முரளிதரன் அவர்களே, கழக மாவட்ட செயலாளர் அண்ணன் முனியசாமி அவர்களே, முன்னாள் அமைச்சர் அண்ணன் மணிகண்டன் அவர்களே, அண்ணன் எம்எல்ஏ முத்தையா அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களே, மற்றும் ஒரு மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் பொன் பாலகணபதி அவர்களே, மாவட்ட தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் அண்ணன் PKK ராமமூர்த்தி அவர்களே, IJK மாவட்ட தலைவர் அண்ணன் ராஜா அவர்களே, புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் அண்ணன் ஜெகதீசன் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணன் இளங்கோவன் அவர்களே, மாநில கூட்டுறவு பிரிவு தலைவர் அண்ணன் சுசீந்திரன் அவர்களே, திருச்சி பெருங்கோட்ட அமைப்பு செயலாளர் அண்ணன் பாலன் அவர்களே, ஊடக பிரிவு மாநில தலைவர் அண்ணன் ரங்கநாயக்லு அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் EMT கதிரவன் அவர்களே, அண்ணன் சண்முகராஜா அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் மூத்த உறுப்பினர் அண்ணன் குப்புராம் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணன் GPS நாகேந்திரன் அவர்களே, மற்றும் ஒரு மாநில செயற்குழு உறுப்பினர் சகோதரி கலாராணி கிருபரத்னம் அவர்களே, முன்னாள் MLA மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணன் குருநாதன் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் ஆத்ம கார்த்திக் அவர்களே, மற்றும் ஒரு மாநில செயற்குழு உறுப்பினர் சகோதரி சங்கீதா அவர்களே, மாவட்ட பொதுச் செயலாளர் சகோதரர் ஜி குமார் அவர்களே, மாவட்ட பொதுச் செயலாளர் சகோதரர் சண்முகநாதன் அவர்களே, மாவட்ட பொதுச் செயலாளர் சகோதரி தமிழ்ச்செல்வி ராமசாமி அவர்களே, மாவட்ட பொருளாளர் பரமேஸ்வரன் அவர்களே, மற்றும் குழுமியிருக்கின்ற லட்சக்கணக்கான தொண்டர்களே, காவி சொந்தங்களே, பொதுமக்களே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை நேரத்தில் வணங்கி தலைமையுரை ஆற்ற அன்பு அண்ணன் மாவட்ட தலைவர் அண்ணன் முரளிதரன் அவர்களை வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர் திரு முரளிதரன் அவர்கள் தற்பொழுது தலைமையுரையாற்றுவார்கள். தம்பி கொஞ்சம் சவுண்டு கொடுக்காம இருங்க. தம்பி ரொம்ப சந்தோஷம் வந்துட்டீங்க, இளைஞரணி வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் இருங்க. பேரன்பிற்கும் பெருமரியாதைக்குரிய நெல்லை தங்க சிங்கம், பாரதிய ஜனதா கட்சியிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கக்கூடிய, அமைதியான உரையிலே புரட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அருமை அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களே, மற்றும் இங்கே நிகழ்ச்சியிலே சிறப்பாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் முனிசாமி அவர்களே, முன்னாள் அமைச்சர் அருமை சகோதரர் மணிகண்டன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிவர்மா அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் முத்தையா அவர்களே, எங்களது மாநில பொதுச் செயலாளர்
கருப்பு தந்த சிங்கம் கருப்பு முருகானந்தம் அவர்களே, பரம்பை செல்வர் பொன் பாலகணபதி அவர்களே, தமிழ் மாநில காங்கிரசுடைய மாவட்ட தலைவர் PKK ராமமூர்த்தி அவர்களே, IJK மாவட்ட தலைவர் ராஜா அவர்களே, புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் ஜெகதீசன் அவர்களே, இளைஞரனுடைய மாநில பொதுச்செயலாளர் ஆதித்ய சேதுபதி அவர்களே, எனது அருமை சகோதரர் பண்ணைவேல் இளங்கோவன் அவர்களே, மதுரை தந்த சிங்கம் சுசீந்திரன் அவர்களே, பாலன் அவர்களே, ரங்கநாயல் அவர்களே, தரணி முருகேசன் அவர்களே, குப்ராம்ஜி அவர்களே, EMT கதிரவன் அவர்களே, சண்முகராஜா அவர்களே, அருமை சகோதரர் சுபன் நாகராஜன் அவர்களே, GPS நாகேந்திரன் அவர்களே, கலாராணி கிருபாவர்த்தனம் அவர்களே, குருநாதன் அவர்களே, ஆத்ம கார்த்திக் அவர்களே, சங்கீதா அவர்களே, G குமார் அவர்களே, சண்முகநாதன் அவர்களே, தமிழ் செல்வி அவர்களே, பரமேஸ்வரன் அவர்களே, அருமை சகோதரர் ராஜவர்மன் சொல்லியாச்சு, மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய திரளான சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அடாது மழை பெய்தாலும் விடாது இந்த கூட்டம் நடக்கும் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் எனது சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்க நேற்றைக்கு வந்து அறிவிப்புல சொன்னாங்க இன்றைக்கு கடுமையான மழை இருக்கும் என்று. தெய்வத்தை நம்பினால் எல்லாமே நல்லது நடக்கும் என்பதற்கு உதாரணம், இங்கே கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள விநாயகரிடம் நான் வேண்டிக் கொண்டேன், எங்களது இந்த நிகழ்ச்சி எந்தவித தடை இல்லாமல் சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதற்காக நான் இறைவனிடம் பிரார்த்தித்தேன். அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு மழை இல்லாமல் நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை, இங்கே உள்ள இளைஞர்கள்லாம் சேர்மன் ஆகணும்னு சொல்லிட்டு தலைவரோட விருப்பம். யார் யார் சேர்மன் ஆகணும் விரும்புறீங்களோ அவங்கெல்லாம் சேர்ல உட்காருங்க. போங்க போங்க சார், தம்பி போங்க. இளைஞர்கள் ஜம்ப் பண்ண தெரியாதா? நான் வந்து ஜம்ப் பண்ணி காட்டுவா? போங்க 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 போங்க. அப்பதான் MLA சீட்டு கிடைக்கும், கவுன்சிலர் சீட்டு கிடைக்கும். போங்க. எல்லாரும் உட்காருங்க. நீங்க யார் யார் உட்கார முடியுமோ அவங்களாம் உட்காருங்க. பத்திரிகை நிருபர்கள்லாம் வந்து உட்கார்ந்தா தான் போட்டோ எடுப்பாங்க. ஆனந்த் இளைஞரணி தலைவர் இதற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக பண்ணி கொண்டிருக்கிறார். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் நீண்ட நேரம் உரையாற்ற விரும்பவில்லை. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே நாடும் நமதே, இந்த ராமநாதபுரம் தொகுதியின் நாளும் நமதே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக பரம்பக்குடி தந்த சிங்கம் பொன் பாலகணபதி அவர்கள் மிகவும் சுருக்கமாக பேசி முடிப்பார்கள். கூட்டத்தின் தலைவர் உட்பட நேரம் அதிகமாகிவிட்ட காரணத்தினால் இங்கு கூட்டத்தினுடைய தலைவர் உட்பட இங்கு யாத்திரைக்கு நாயகனாக வருகை புரிந்திருக்கக்கூடிய நெல்லை தந்த சிங்கம் மரியாதைக்குரிய மாநிலத்தினுடைய தலைவர், எழுச்சிமிகு தலைவர் அருமையண்ணன் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் உட்பட இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய மேடைகளை அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும், இங்கே கீழே அமர்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து தொண்டர்களுக்கு தலைவர் எடுத்துக்கொண்ட சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டாச்சுன்னா, தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம். உள்ளபடியே இது அருமையான ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். தமிழகம் தற்பொழுது அனைத்து துறைகளிலும் தலைகுனிந்து கொண்டு இருக்கிறது. 5 வருட கால ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டை சீர்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு சீர்படுத்தி இருக்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டை எந்த அளவிற்கு அலங்கோலப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு அலங்கோலப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி அலங்கோலப்பட்டு இன்றைக்கு தமிழகம் தமிழனுடைய மானம்
தமிழனுடைய இன உணர்வு, தமிழனுடைய எழுச்சி அனைத்துமே இன்றைக்கு தலைகுனிந்து கொண்டிருக்கிறது. இந்த தலைகுனிவை எல்லாம் போக்கி தலை நிமிர வைப்பதற்காகத்தான் தமிழகத்தினுடைய 67 மாவட்டங்களிலும் இன்றைக்கு நமது ஜனதா கட்சியின் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் இன்றைக்கு எழுச்சிமிகு யாத்திரையை மேற்கொண்டிருக்கிறார். சென்ற இடங்களெல்லாம் சிறப்பு நடந்து கொண்டிருக்கிறது. சென்ற இடங்களெல்லாம் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். பெருந்திரளான கூட்டம் கூடிக்கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பாக மரியாதைக்குரிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வரும் பொழுது எந்த எழுச்சி இருந்ததோ அத்தகைய எழுச்சி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவருக்கும் கிடைத்திருக்கிறது என்பது உண்மை. நரேந்திர மோடி அவர்கள் ராமேஸ்வரம் முழுவதற்கு எந்த அளவிற்கு எழுச்சி இருந்ததோ அதே அளவிற்கு எழுச்சி இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. தமிழகத்தினுடைய அரசியலை பேசுவதற்கு பெரும் பெரும் தலைவர்கள் இருக்கிறார்கள். நான் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய அரசியலை பற்றி மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டம் சட்டம் ஒழுங்கிலே சந்து சரித்துக் கொண்டிருக்கிறது. அனைத்து துறைகளிலும் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மணல் கடத்தல்ல பரமக்குடி எம்எல்ஏ பையன் மேல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பையன் மேல வழக்கு பதிந்த ஒரு மோசமான ஒரு மாவட்டம், ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்குதுன்னா அது ராமநாதபுரம் மாவட்ட தொகுதி தாங்கிறது, பரமக்குடி சட்டமன்ற தொகுதி என்பதை மறக்க முடியாது. அது மட்டுமல்ல, ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் இருக்கிறார் ஒருத்தர், காதர் பாச்சான்னு சொல்லிட்டு. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் அவர் மேலே சந்தேகப்பட்டு 5 நாள் செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண ஒரு மோசமான சட்டமன்ற உறுப்பினர் தான் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்காருங்கிறது மறைஞ்சிட முடியாது. பொதுமக்களினுடைய காசை கொள்ளையடித்த அயோக்கியன் இன்றைக்கு மாவட்ட செயலராக இந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் இருக்கக்கூடிய பகுதியில் இன்றைக்கு என்னன்னு கேட்டாச்சுன்னா வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சொசைட்டியில் பணத்தை கொள்ளையடித்த சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மக்களினுடைய நிலைமை, தமிழனுடைய நிலைமை தலைகுனிந்து கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை இந்த பகுதிக்கு கொடுத்திருக்கிறார். எந்தெந்த பகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கவுன்சிலர், ஒன்றிய சேர்மன் இருக்கிறாங்களோ அத்தனையும் நரேந்திர மோடி ஐயா ஏழை மக்களினுடைய வீட்டுக்கு போட்ட பைப்பு கனெக்ஷன்ல ஜல் ஜல் ஜீவன்ல பிச்சை எடுத்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலையை தான் இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாம கம்மா தூர்வாடுறதுல மிகப்பெரிய ஊழல். இதையெல்லாம் விட கொடுமை என்னன்னு கேட்டாச்சுன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தை எப்படியாவது வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே இதை வலுப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கும்போது 3 விதமான யோசனைகளை முன்வைத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம். விவசாயத்தை பெருக்க வேண்டும், மிளகாய் உற்பத்தியை பெருக்க வேண்டும், சுற்றுப்புற சூழலை வலுப்படுத்த வேண்டும், சுற்றுலாத்துறையை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லி 3 திட்டங்களை கொண்டு வந்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாக அதை கிடப்பில் போட்டுவிட்டது. எனது அருமை சகோதரர்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது எந்தெந்த திட்டங்களை எல்லாம் விடுபட்டதோ அத்தனை திட்டங்களையும் வெளிப்படுத்தி இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் தமிழகத்தினுடைய முதன்மை மாவட்டமாக கொண்டு வருவதற்கு நாங்கள் எல்லாம் முயற்சி செய்வோம். இந்த கூட்டத்தின் வாயிலாக மரியாதைக்குரிய மாநில தலைவர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தமிழகத்தில் உற்பத்தியாகக்கூடிய மிளகாயில இங்கதான் 80% மிளகாய் உற்பத்தி ஆகிறது. ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் எங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் விளையக்கூடிய அந்த குண்டு மிளகாய்க்கு புவிசார் குறியீடு பெற்றுத்தர வேண்டியது அவருடைய கடமை என்பதை நான் இங்கு கோரிக்கை வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக அதை எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் நிறைவேற்றுவார் என்று நம்பிக்கொள்ளுகிறோம். அது மட்டுமல்ல, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக சுற்றுலாத்துறை, நந்தா பீச்சில் இருந்து இருக்கக்கூடிய ஈசிஆரில் இருக்கக்கூடிய அத்தனை வகையான திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு அவர்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இதை நான் ஏன் சொல்லிக் கொள்கிறேன் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் தலைகுனிந்து கிடக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தலைவர் வந்து விட்டார். இந்த நிமிடத்தில் இருந்து ராமநாதபுரம் மாவட்டம் தலை நிமிர்ந்து இருக்கிறது என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தஞ்சாவூர் தந்த சிங்கம், எங்களது கருப்பு தங்கம் கருப்பு முருகானந்தம் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். சில நிமிடங்கள். மரியாதைக்குரிய தலைவர் அவர்களே மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியை ஏற்படுத்துவதற்காக உறுதியேற்று இங்கே வந்திருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு,
இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தமிழகத்திலே கொடுங்கோல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக நம்முடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் எழுச்சி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மக்கள் ஆரவாரமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் வருகை தந்து ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எதற்காக? லட்சக்கணக்கான தமிழர்கள் இலங்கையிலே கொல்லப்பட்டார்களே, அதற்கு காரணமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, அதற்கு காரணமாக காங்கிரஸ் கூட்டணியுடைய ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மீனவர்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இன்னல்களுக்கு காரணமான கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்த அவருடைய ஆட்சி காலத்திலே 500க்கு மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு மக்கள் விரோத ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் தமிழகத்திலே இருக்கக்கூடாது என்று சபதம் எடுத்து இன்றைக்கு மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மக்கள் விரோத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் வரை நாம் ஓய மாட்டோம் என்று உறுதியேற்று செயல்பட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம்மளுடைய ராமநாதபுரம் சட்டமன்றத்திலே சிறப்பாக செயல்பட்டு ஐடி அமைச்சராக நன்கு பணியாற்றிய இந்த மண்ணின் மைந்தர் மணிகண்டன் அவர்கள் உங்கள் மத்தியிலே சிறப்புரையாற்றுவார்கள். இதய தெய்வம், என்னை வாழ வைத்த தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி சத்துணவு தந்த சரித்திர நாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய இயக்கத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவருடைய சீரிய தலைமையிலே இன்றைக்கு தமிழகம் முழுவதும் சிறப்பாக தமிழகத்தை தலை நிமிரச் செய்ய வேண்டிய கட்டாயத்திலே இருக்கின்றோம். அந்த பெயரை தமிழகத்தினுடைய தலை நிமிரச் செய்யும் தமிழகத்தின் பயணத்தை மிக சிறப்பாக வலிமையோடும் எழுச்சியோடும் தென்றலாக நடந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாநில தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எழுச்சி நாயகன் அண்ணன் மைத்துனர் நயினார் நாகேந்திரன் அவர்களை இங்கே வருக என அவரை அன்போடு வரவேற்று, ஏனென்று சொன்னால் இங்கே குழுமி இருக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் சொன்னால் காலதாமதமாகும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த அனைத்து தலைவர்களுக்கும், இந்த பொதுமக்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தொண்டர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ராமநாதபுரத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும், சட்டக்கல்லூரியாக இருக்கட்டும், இந்த கீழக்கரைக்கு செல்லக்கூடிய மேம்பாலமாக இருக்கட்டும், அதே போல அப்துல் கலாம் அவர்களுடைய பெயரால் மிகப்பெரிய ஒரு அரசு கலைக்கல்லூரியை ராமேஸ்வரத்திலும் கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தான், நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியிலே தான் நடைபெற்றது என்பதை தெளிவோடு சொல்கிறேன். இந்த இருக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணீராக இருக்கட்டும், மின்சாரமாக இருக்கட்டும், இங்கே போட்டிருக்கக்கூடிய அனைத்து சாலைகளும் அதிமுக ஆட்சியிலே, நம்முடைய ஆட்சியிலே போடப்பட்ட திட்டங்கள் தான். எனவே இந்த ஆட்சியிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வெகு விரைவில் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். இங்கே ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் என்று குறிப்பிட்டார்கள். அந்த சட்டமன்ற உறுப்பினர் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. அவரை பார்க்க வேண்டும் என்றால் பீமாஸ் ஹோட்டலில் போய் ரூம் போட்டு தான் பார்க்க வேண்டும். பொதுமக்களை யாரும் சந்தித்ததில்லை. இங்கே பாதாள சாக்கடை நிரம்பி ஓடிக்கொண்டிருக்கிறது. மக்களை சந்திக்க, மக்களுடைய பிரச்சனைகளை கேட்க ஆள் இல்லை. நாங்கள் ஓடோடி உதவி செய்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் ராமநாதபுரத்தின் மத்தியிலே நாங்கள் குடியிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இவர் கொள்ளை அடித்துக் கொண்டு இருக்கிறார். எதை எடுத்தாலும் கொள்ளை. போதைப் பொருள் கடத்தலிலே மிகப்பெரிய ஒரு சமுதாய ரீதியான ஒரு எதிர்காலத்தை இந்த மண்ணிலே அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் என்ற ஒரு அயோக்கியன், கேடுகட்ட மானங்கட்ட இந்த ஆட்சி வெகு விரைவில் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்களுக்கு வாக்களித்ததற்கு ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி மட்டுமல்ல, ராமநாதபுரம் மாவட்டமே தலை குனிந்து நிற்கிறது. உங்களால் தான் ராமநாதபுரம் தலை குனிந்து நிற்கிறது. முத்துராமலிங்கம் அவர்களே, ஸ்டாலின் அவர்களே, உங்கள் ஆட்சியை
மக்கள் வெகு விரைவில் வீட்டுக்கு அனுப்புவார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் செய்திருக்கக்கூடிய துரோகங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. போதைப் பொருள், கஞ்சா, தங்க கடத்தல், அது மட்டும் ஒரு ஏழைகள் நடத்தக்கூடிய இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஒரு 54 கடைகள் இருந்தது. அந்த கடைகளை எல்லாம் ஏன்னா அங்கே இருந்து வந்து அண்ணனும் தம்பியும் சேர்ந்து ஒரு கடைக்கு 8 லட்சம் வீதம் ஏழை எளிய மக்கள் நடத்திய கடைகளை எல்லாம் கொள்ளையடித்திருக்கிறார். ஏன்? உங்களுக்கு என்ன கஷ்டம்? ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்க வேண்டியதானே? எங்கெங்கே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பணத்தை வாங்கி கொண்டு விற்று விட்டார். அதற்கு பெயர் வைத்திருக்கிறார். பெயர் அந்த அரண்மனை முன்னாடி சொல்கிறேன், இந்த வீரம் செறிந்த மண்ணிலே முன்னாடி சொல்கிறேன், வருகின்ற அதிமுக ஆட்சி அமைந்தவுடன், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் இந்த மண்ணிலே கட்டாயம் இந்த கருணாநிதியுடைய பெயரை வைத்திருக்கிறார்கள் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு. அதை நீக்கிவிட்டு இந்த மண்ணிலே இந்த மண்ணுக்காக பெருமை சேர்த்த நம்முடைய ரிபல் முத்துராமலிங்க சேதுபதியினுடைய பெயரை வைப்போம், அல்லது அவுல் பகீர், ஜெயினுல் ஆபிதீன், அப்துல் கலாம் பெயர்களை கூட வைப்போம். ஆனால் இந்த மண்ணிலே பிறந்தவர்கள் பெயரை வைக்க வேண்டும். ஆனால் இவர் செய்திருக்க துரோகம் இதுதான். திருட்டு பயல்க மாதிரி நைட்டோட நைட்டா வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க. என்னடா கேவலமான ஆட்சி! உன் தலைவன் பெயரை வைக்க தைரியமா வையே, எதுக்கு நடுராத்திரியில் வைக்கிறாய்? எல்லாம் ஊழல், எதில் எடுத்தாலும் ஊழல், எது எடுத்தாலும் லஞ்சம். வேலை வாய்ப்பு எடுத்த ரேஷன் கடையில் வேலை போடுறதுக்கு 10 லட்சமா? அட கடவுளே, என்ன கேவலம்! ராமேஸ்வரத்திலே நம்முடைய தெய்வத்தை கும்பிடுவதற்கு 200 ரூபா டோக்கன் போடுறான், டிக்கெட் போடணுமா? இல்லை என்றால் உள்ளே விட மாட்டேன் என்று மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அதை உடனடியாக ரத்து செய்து எப்படி மக்கள் சாமி கும்பிட்டார்களோ அதே போல எல்லோரும் கும்பிடுவதற்கு ஏற்பாடு செய்வோம். அதே போல மீனவர் பிரச்சனை நம்முடைய ராமேஸ்வரம் பகுதியிலே, தீவு பகுதியிலே, பாம்பன், தங்கச்சி மடம், ராமேஸ்வரம் பகுதியிலே நடக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் மக்கள், மீனவ மக்கள் பெருந்துயரத்துக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார். எனவே வருகின்ற ஆட்சி அமைந்தவுடன், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன், அதிமுக தலைமையிலே ஆட்சி அமைந்தவுடன் மீனவர்கள் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் மிகப்பெரிய செல்வாக்கு படைத்தவர். அவருடைய செல்வாக்கு என்னவென்று எனக்கு தெரியும். பிரதமரிடத்திலே நேரடியாக பேசக்கூடியவர், நம்முடைய உள்துறை அமைச்சரிடத்திலே நேரடியாக பேசக்கூடியவர். அப்படிப்பட்டவர் உடனடியாக ஆட்சி அமைந்தவுடன் நீங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய மீனவர்களை தயவு செய்து காப்பாற்றுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டு, ராமநாதபுரத்திற்கு விடிவு காலம் வர வேண்டும், இந்த நாட்டிற்கு கொள்ளைக்காரனிலிருந்து சுதந்திரம் வர வேண்டும், சுதந்திர பூமியை சுதந்திரமாக நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று அன்போடு கேட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல் வீரர் அருமையண்ணன் மாவட்ட செயலாளர் முனியசாமி அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார்கள். பொன்மனச்சாமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தங்க தாரகை தமிழர்களோ சாமி, இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தெய்வங்களை வணங்கி 4.5 ஆண்டு காலம் தமிழகத்திலே ஒரு சிறப்பான நல்லாட்சி தந்திட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் மாபெரும் இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய ஒப்பற்ற தலைவர், ஒரே தலைவர், கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் நல்ல ஆசையுடனும் இன்றைக்கு தமிழகத்தை தலைநிமிர்ப்ப வைப்பம் சுற்றுப்பயணத்திலே வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் பள்ளியிலே பாடம் படித்து அம்மா என்னும் ஆசிரியரிடம் கற்றுக்கொண்டு இன்றைக்கு நெல்லையிலே இருந்து வருகை தந்து ராமநாதபுரம் சீமைக்கு மக்களை சந்தித்து அவருடைய இந்த விடியா திமுக அரசை கண்டித்து இந்த பயணத்திலே வருகின்றிருக்கக்கூடிய எங்களுடைய ஆற்றல் மிகு எல்லோரும் அன்பால அழைக்கக்கூடிய பண்ணையார் என்று சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் அண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இங்கே பாரதிய ஜனதா கட்சியோட சார்ந்த இருக்கக்கூடிய மாநில மாவட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் இந்த சுற்றுப்பயணத்து மூலியமாக
எங்களுடைய பொதுச் செயலாளர் முதலிலே மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று சொல்லி அண்ணன் தலைமையிலே முதலாக கோவையிலே ஆரம்பித்தார். அது பிறகு தொடர்ந்து கிட்டத்தட்ட 180 தொகுதியிலே அண்ணன் எங்களுடைய பொதுச் செயலாளர் சுற்றுப்பயணம் செய்து எழுச்சியோடு இந்த தமிழகத்திலே பார்த்தால் எங்கே போனாலும் சிறப்பான கூட்டம். அதே கூட்டத்தை இப்போது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்யறது பூரா பார்க்குறோம். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நேரடி ஒளிபரப்பு பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் எப்படி எங்களுடைய பொதுச் செயலாளர் சுற்றுப்பயணம் செய்தாரோ அதே சுற்றுப்பயணத்தை அந்த எழுச்சியை நம்ம பார்க்குறோம். ஏன் அந்த எழுச்சி அவ்வளோ தூரம் எங்கே ஒவ்வொரு மாவட்டம் எழுச்சியாக இருக்கு? காரணம் ரெண்டே விஷயம்தான். 10 ஆண்டு காலம் இந்தியாவை தலை நிமிர வைத்த பிரதமர் மோடிஜியுடைய உலகமே போற்றக்கூடிய நல்லாட்சி. 4.5 ஆண்டு காலம் தமிழகத்தை தலை குனிய வைக்கக்கூடிய, சுடுகாட்டுக்கு அனுப்பக்கூடிய இந்த திமுக ஆட்சி. 2 விஷயம்தான். இன்னைக்கு நம்முடைய பிரதமர் மோடிஜியை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னோட பையன் வந்து லண்டனில் படிக்கும்போது சொன்னான் ஒரே ஒரு விஷயம். அப்பா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் ஜிபேன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய எல்லா வசதியும் இருக்குது. இங்கே லண்டனில் கார்டு தான் யூஸ் பண்ணக்கூடிய சூழல் இருக்குது. ஒரு ராமநாதபுரத்தில் கூட நீங்கள் போனீங்கன்னா உங்கள் பரமக்குடியில் ஒரு இட்லி கடையில் ஒரு டீ கடையில் போனால் டீ குடிச்சிட்டு ஒரு 10 ரூபாய்க்கு ஃபோன்பேயில் கொடுத்துறான். இங்கே இப்போ நாங்கள் ஒரு ஜாமாங்கன்னு சொன்னால் கார்டு எடுத்துகிட்டு போடக்கூடிய சூழல் தான் இருக்குது. அதுதான் இந்தியாவை வல்லரசாக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த பிரதமராக இருக்கக்கூடியவர். இன்னைக்கு 4.5 ஆண்டு காலம் தமிழகத்திலே அண்ணன் எடப்பாடியார் நல்லாட்சி தந்தார்னா உங்களுடைய ஆதரவோடு, உங்களுடைய கூட்டணியோடு, உங்களுடைய நிதி உதவியோடு சிறப்பான ஆட்சி தந்தார். அதுதான் இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு ஒரு எழுச்சி பயணம். அதுபோக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 4 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் கொலை, கொள்ளை, போதைப் பொருட்கள். சாதாரணமாக தெருவுக்கு பள்ளிக்கூடம் இருக்கோல கஞ்சா கிடைக்குது. தெருக்கு எங்கே பார்த்தாலும் கொள்ளை, எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை. இதுதான் நம்ம இங்கே பார்க்கக்கூடிய சூழல். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று முதற்கொண்டு பரமக்குடியில் ஒரு கொலை, எங்கே பார்த்தாலும் கஞ்சா பிடிக்கிறான், எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமையாக இருக்குது. அதனால மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று சொல்லி. அதனால கண்டிப்பாக ராமநாதபுரத்தில் 4 தொகுதி இருக்குது. 4 தொகுதியும் எப்போவுமே நாங்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம், பாரதிய ஜனதா கட்சியும் இணைந்து எந்த கட்சி எந்த தேர்தல் வந்தாலும் அதில் சிறப்பாக செய்வோம். உதாரணத்துக்கு 2006 எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அரசு இருந்தது. பரமக்குடி நகராட்சியில் வந்து நாங்களாக கூட்டணி போட்டோம். பாரதிய ஜனதா இன்று இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் உள்ளிட்ட பொன் பாலகணபதி உள்ளிட்ட எல்லாரும் சேர்ந்து நாங்கள் அந்த நகராட்சி எப்படியா கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது, அப்போ வந்து நாங்களாம் சேர்ந்து பிடிக்கும்போது அன்னைக்கு வந்து நாங்கள் நிற்கக்கூடிய தொகுதியில் 5 தொகுதியை விட்டு கொடுத்து நாங்கள் பிச்சத்தில் நின்றோம். அப்போ 5 தொகுதியும் வெற்றி பெற்று கொடுத்த பெருமையை எங்களுக்கு சார். நாங்கள் அப்போ கூட எங்களுடைய பொதுச் செயலாளர் அம்மா வந்து கூப்பிட்டாங்க, என்னை வர சொன்னாங்க. எப்படி நீங்கள் பரமக்குடியில் மட்டும் நாங்கள் மொத்தத்தில் கூட்டணியே கிடையாது, பரமக்குடியில் மட்டும் எப்படி நீங்கள் கூட்டணி போட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. அம்மா, பரமக்குடி தொகுதி என்பது பாரதிய ஜனதா கட்சியோட வலுவான இயக்கம். அங்கே நம்ம எப்படியாச்சும் நம்ம பரமக்குடியில் ஒரு நகர்மன்றத்தை பிடிக்கணும்னு சொல்லும்போது, சார் தம்பி பரவாயில்ல, நீ எப்படி பிடிச்சிட்டே அது போக வைஸ் சேர்மன் கொடுத்துருக்கு. ஆமாம், அவங்க நல்லா சிறப்பாக பரமக்குடி நகரத்தில் சிறப்பாக செயல்படுவாங்க, அதனால் அந்த வைஸ் சேர்மன் கொடுக்கக்கூடிய சொல்லி மறுபடியும் உடனடியாக வர சொல்லி மறுபடியும் மறுநாள் பார்த்து வாழ்த்துக்கள் பெற்றக்கூடிய சூழல் அன்னைக்கு உருவானா. அன்னைக்கு பாரதிய கட்சியோட இணைந்து நகர்மன்றத்தை பிடிச்ச காரணத்தினால் எனக்கு மறுநாளே மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி பதவி கிடைத்தது. இது ஏன் சொல்கிறேன்னா, பாரதிய ஜனதா கட்சியோட மரியாதைக்குரிய அண்ணன் நம்ம நயினார் அவர்கள் 2019 நிற்கும் போது 2019 நிற்கும் போது நாடாளுமன்ற தேர்தல் நின்றார். பரமக்குடியில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் 14,400 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதே பரமக்குடி தொகுதியில் அண்ணன் நயினாருக்கு அவர்களுக்கு 16,800 ஓட்டு பெற்று தந்தோம் அன்றைக்கு. ஏன்னா 2 இயக்கமும் வலுவான இயக்கம். இன்னைக்கு சொல்லலாம், இன்னைக்கு எத்தனையோ கூட்டணி வரும் போகும் சொல்கிறேன். ஆனால் நான் சொல்லக்கூடிய தொகுதி 2 கூட்டணி மட்டும் வலுவான கூட்டணியாக இருந்தால் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியிலே 4 தொகுதியும் கண்டிப்பாக வெற்றி பெற்று இந்த விடியா திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவோம் உங்களுடைய ஆதரவோடு சென்று சொல்லி வாய்ப்பளித்த இந்த பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெற்றேன். நன்றி, வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி அயலக அணி சார்பாக துபாயில் இறந்த ஒரு குடும்பத்திற்கு ஏறத்தாழ 3.25 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அந்த செக்கை
அண்ணன் வந்து அந்த ஃபேமிலிக்கு வழங்குவாங்க. அதில் நீ வாங்க வாங்க வாங்க, டக்குனு வாங்க, நீங்கள் அங்கே போங்க. வேமா வேமா வாங்க. அயலையணி சுறுசுறுப்பாக இருக்கணும். போங்க, டக்குனு போங்க. இந்த பனை தொழிலாளர்கள் சார் எங்க சார்? இளையராஜா எங்க உங்க பனை தொழிலாளர்? இளையராஜா எங்கப்பா? சரி, அண்ணே அடுத்தபடியாக தமிழகத்தின் மிகப்பெரிய ஆற்றல் மிகு தலைவர், இந்த மாநிலத்தை மாற்றம் ஒன்றுதான் மாற்றமில்லாது என்ற வகையிலே தமிழன் தலை நிமிர தமிழனின் பயணம் என்ற வகையிலே இன்றைக்கு தமிழகத்தினுடைய தமிழர்களை தட்டி எழுப்பி கொடுக்கக்கூடிய தங்க தலைவன் அருமை அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். புகழ்பெற்ற இந்த ராமநாதபுரம் மண்ணில் வீட்டிருக்கும் ராமநாத சாமி, உத்தரகோசமங்கை மங்களநாத சாமியும் வணங்கி, வராகி அம்மனையும் வணங்கி, ராமன் வழிபட்ட ராமேஸ்வரத்தின் மண்ணிலிருந்து உங்களையெல்லாம் சந்திக்கின்ற இந்த வாய்ப்பினை பெற்றமைக்கு இறைவனுக்கு முதல் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள காணிக்கையாக்குகிறேன். மாவட்ட தலைவர் முரளிதரன் அவர்களே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் மதிப்புக்குரிய முனியசாமி அவர்களே, முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவர்மன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் முத்தையா அவர்களே, கருப்பு முருகானந்தம், பண்ணைவயல் இளங்கோ, லோகநாதன், மகா சுசீந்திரன் உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஏற்பாடு செய்திருக்கின்ற அவர்களுக்கும் எனது வணக்கம். மாநில பொதுச் செயலாளர் பொன் பாலகணபதி, PKK ராமமூர்த்தி, எனது அன்பு தம்பி ஆதித்ய சேதுபதி, அண்ணன் சுப நாகராஜன், IJK மாவட்ட தலைவர் ராஜா, ஜெகதீசன், சசிகுமார், சுசீந்திரன், பாலன், ரங்கநாயலு, தரணி முருகேசன், EMT கதிரவன், சண்முகராஜா, ஆணிமுத்து, குப்புராமண்ணன், GPS நாகேந்திரன், கலாராணி, குருநாதன், ஆத்ம கார்த்திக், சங்கீதா, குமார், சண்முகநாதன், தமிழ்ச்செல்வி, ராமசாமி, பரமேஸ்வரன், மாவட்ட பொருளாளர், இந்த நிகழ்வில் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பூமி உலகத்திலே மிக பிரசித்தி பெற்ற பூமி, உலகத்திலே மிகப்பெரிய ஆன்மீக பூமி. ராமநாத சுவாமியை வழிபடாதவர்களே இருக்க முடியாது. இப்படிப்பட்ட இந்த மண்ணில் எனக்கு முன்னாலே பல்வேறு கருத்துக்களை பேசினார்கள். இப்படி புண்ணியமான இந்த மண்ணில் கடந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில் இந்த ராமநாதபுரம் எப்படி சிக்கி தவித்தது,
2019ஆம் ஆண்டு நான் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டேன். வெற்றி பெற முடியவில்லை என்று சொன்னாலும் முயன்ற அளவுக்கு தொகுதியில் தொடர்ந்து எங்களால் இயன்ற பணிகளை நாங்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் ஏறி 4½ ஆண்டு காலம் ஆகிவிட்டது. எப்படியெல்லாம் இந்த மண்ணில் நடைபெறுகிறது என்பதை ஒரு நிமிடம் ஒரு வீடியோ காட்சியில் நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். வீரம், வரலாறு, ஆன்மீகம் ஆகிய மூன்றையும் ஆயிரம் ஆண்டுகளாக தாங்கி நின்று கொண்டிருக்கிறது ராமநாதபுர பூமி. இப்படிப்பட்ட தெய்வீக பூமியில் திராவிட முன்னேற்ற கழகம் எனும் இழுக்கு படிந்து இந்த மாவட்டத்தின் தன்மையையே சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறது. ராமநாதபுரத்தின் முக்கிய பிரச்சனை தண்ணீர் தட்டுப்பாடுதான். அதை சரி செய்ய இந்த திமுக ஆட்சி பொறுப்பில் அமர்ந்ததில் இருந்து துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. நான் ஒண்ணுமே பண்ணலையாடா? அதானுங்க, ஏதாவது பண்ணதானே போடுவாங்க. நீங்க தான் ஒண்ணுமே பண்றது இல்லையே. இன்னும் சொல்ல போனால் திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு தண்ணீர் பஞ்சம் விஸ்வரூபம் எடுக்க துவங்கிவிட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே குடிநீர் வராததால் குழாய்க்கு மாலை அணிவித்து பெண்கள் ஒப்பாரி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு குடம் தண்ணீருக்கு 15 ரூபாய் வரை செலவு செய்து டிராக்டர் மூலம் தண்ணீர் வாங்கி பயன்படுத்தும் அவல நிலை உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாடு காரணமாக மக்கள் கைவண்டிகளில் குடங்களை வைத்து பல கிலோமீட்டர் நடந்து சென்று தண்ணீர் எடுத்து வரும் அவல நிலைக்கு காணப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் கொம்போதி காலனி பகுதி மக்கள் குடிநீருக்காக கடும் இன்னல்களை சந்தித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநாதபுரம் உள்ளிட்ட பல தமிழக பகுதிகளின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய நம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த திட்டம்தான் ஜல் ஜீவன். அதையும் செயல்படுத்த விடாமல் முட்டுக்கட்டையாக இருந்து வருகிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஜல் ஜீவன் திட்டத்தில் மோசடி நடைபெற்றிருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. எந்த இணைப்பும் கொடுக்காமல் வெறும் பைப்புகளை மட்டும் பெயரளவிற்கு ஊன்றி வைத்திருப்பதாக. வீடுகளுக்கு குடிநீர் வழங்க குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த குழாய்களை திறந்தால் தண்ணீருக்கு பதில் காத்து மட்டும் வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் அந்த மக்கள். என்னமா காத்து வருது? இதுல ஒரு டியூப சொருகி விட்டா சைக்கிளுக்கு காத்தடிச்சு பொழைக்கலாம். திமுக அரசும் நல்லது செய்யாது. நல்லது செய்ய மத்திய அரசு நிதி கொடுத்தால் அதையும் சுருட்டி விடுகிறது. இனியும் திமுக அரசால் நம் ராமநாதபுரத்திற்கு எந்த பயனும் இல்ல. இதே மாவட்டத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராக இருப்பவரோ முறைகேடுகள் செய்வதிலும் பட்டியலின அதிகாரிகளை சாதி பெயரை சொல்லி மிரட்டுவதிலும் கட்சிக்குள் குஸ்தி போடுவதிலும் தான் முனைப்பாக செயல்படுகிறார். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இதே மாவட்டத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரின் குஸ்தி கூட்டாளி ஒருவர் இருக்கிறார். அவருக்கு முதல் பணி கமிஷன் அடிப்பதுதான். ஒரு கட்டத்தில் இவரின் கமிஷன் வேட்டையை பொறுக்க முடியாத சொந்த கட்சியினரே இவர் காதர் பாட்ஷா அல்ல கமிஷன் பாட்ஷா என்று ராமநாதபுரம் முழுவதும் போஸ்டர் ஓட்டினார்கள். ராமநாதபுரத்தில் நிலவும் பிரச்சனைகளை பற்றி இவர்களுக்கு துளியும் கவலை இல்லை. தனக்கு ஓட்டு போட்ட மக்கள் எக்கேடு கெட்டு போனால் நமக்கென்ன என்ற மனப்பாங்கில் எம்எல்ஏவும் அமைச்சரும் செயல்பட்டு வருகிறார்கள். தலைவர்களின் செயல்களே இப்படி இருக்கும் போது கட்சி நிர்வாகிகளை பற்றி கேட்கவா வேண்டும்? ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை திமுக கவுன்சிலரிடமிருந்து 360 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவர்களின் அட்டூழியங்களால் ராமநாதபுரத்தின் வளர்ச்சி முற்றிலுமாக முடங்கிவிட்டது. முடங்கிய வளர்ச்சி இனி நிமிர முடியாத அளவிற்கு இந்த மாவட்டத்தின் பள்ளி கல்வித்துறையையும் சீரழித்து விட்டார்கள். இந்த ஏழை எளிய மாணவர்களின் சத்துணவு கூடமாக வாகன நிறுத்தும் இடம் மாறி இருக்கும் காட்சிகள் தான் இவை. ராமநாதபுரம் நகராட்சி பள்ளியில் வகுப்பறையும் இல்லாமல் கழிப்பறையும் இல்லாமல் மாணவ மாணவியர்களும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். எந்த ஸ்டாண்டர்டு? 4th. உங்கள் கிளாஸ் ரூம் இது எது? இது கிளாஸ் ரூம் இல்லையே, படக்கிற பாதையில் இங்கே தான் உங்களுக்கு கிளாஸ் நடக்குமா? உங்களுக்கு கிளாஸ் கிடையாதா? நம் ராமநாதபுரத்தின் நலனுக்கு எதிராக செயல்படும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அரியணையில் இருந்து அகற்றுவோம். ராமநாதபுரத்தின் முன்னேற்றத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்போம். இந்த வீடியோ பார்த்தீங்களா? 2019லும் சரி, அதன் பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, நீங்கள் சட்டமன்ற தேர்தலிலும் சரி, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்திருந்தால் இன்றைக்கி தண்ணீர் பஞ்சமே இருக்காது. இன்றைக்கி ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து தண்ணீர் பஞ்சம். ஆனால் பாரத நரேந்திர மோடி அவர்கள் ஜல்ஜீவன் திட்டத்தை கொண்டு வந்து ஓரளவு இந்த மாவட்டத்திற்கு திருப்தி செய்திருந்தாலும் கூட தொடர்ந்து முதுகுளத்தூர் பகுதியில் இன்னும் குடங்களை தூக்கி கொண்டிருக்கின்ற ஒரு அவல நிலை இருந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் குப்பை கூளங்கள், எங்கு பார்த்தாலும் சுத்தமில்லாத
ராமேஸ்வரத்துக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையே இருக்கின்ற இடங்கள் இன்றைக்கு மிக முக்கியமான இடங்கள். உலக பிரசிப்பித்த இந்த தனுஷ்கோடி ராமேஸ்வரத்தை இன்னும் நல்ல முறையில் கொண்டு வந்திருக்கலாம். ராமநாதபுரத்திற்கு விமான நிலையம் வந்திருக்கலாம். காசியிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு விமான நிலையம் கூட வந்திருக்கும். நீங்கள் இப்பொழுது கூட கேட்கலாம், ஏன் உங்கள் ஆட்சியில் செய்து கூட வரக்கூடாதான்? அதற்கான சூழ்நிலையெல்லாம் இப்பொழுது ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ராமநாதபுரம் ஆண்ட பாஸ்கர சேதுபதி அமெரிக்காவுக்கு போக வேண்டும் என்று தனக்கு ஒரு அழைப்பு வந்த உடனேயே அதற்கு தான் போகாமல் வீரத்துறை விவேகானந்தரை அமெரிக்காவுக்கு அனுப்பி அழகு பார்த்தவர் பாஸ்கர சேதுபதி வாழ்ந்த மண் இந்த மண். தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் என்று சொல்ல வாழ்ந்த மண் இந்த மண். வீரன் அழகுமுத்துக்கோன் பிறந்த மண் இந்த மண். ஏபிஜே அப்துல் கலாம் வாழ்ந்த மண் இந்த மண். ஏபிஜே அப்துல் கலாம் அவருக்கு ராமேஸ்வரத்தில் மணிமண்டபம் கட்டி அழகு பார்த்தவர் மாபெரும் தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்துக்களின் புண்ணிய பூமியான இந்த ராமேஸ்வரத்தில் இன்னும் நல்ல பல திட்டங்களை கொண்டு வருவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். மேலான உங்கள் ஆதரவை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ரயில் பாதை 530 கோடி ரூபாயில் புதிய ரயில் பாதையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே வந்து திறந்து வைத்து போனதை நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம். இங்கு எனக்கு முன்னாலே பேசியவர்கள் சொன்னார்கள், ராமேஸ்வரத்தில் கோயிலுக்குள் போவதற்கே உள்ளூரில் உள்ளவர்களே கோயில்களுக்கு போவதற்கு கட்டண வசூல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு மோசமான ஆட்சி என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கோயிலை சுற்றி குப்பை கூலங்கள், கழிவறைகள் கேட்டால் நாங்கள் நல்லாட்சி தருகிறோம் என்று சொல்லுகிறார். எது நல்லாட்சி? இதுவா நல்லாட்சி? இந்த வீடியோவில் பார்த்தீங்களே எவ்வளவு மோசமான ஆட்சி என்று. ராமநாதபுரத்தில் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருப்பது எங்கள் கடலோர மாவட்டங்களில் வாழ்கின்ற மீன் இனம். கொடுத்தது யார்? 1974ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள். அன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு ரெவன்யூ துறையை கேட்க கூட இல்லாமல் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தது நமது மதிப்புக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள். மத்தியிலே ஆளுங்கட்சியாக இருந்தது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். ஆனால் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு தெரியாமலே கச்சத்தீவை தாரை வார்த்து விட்டு என்று சொன்னார்கள். இன்றைக்கு கச்சத்தீவு இருந்தால் நமக்கு மீனவர்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? ஆனால் இப்பவும் மீனவர்களுக்கு பிரச்சனை. இப்பொழுது கூட 18 பேர் கடந்த 3 தினங்களுக்கு முன்பாக கைது செய்யப்பட்டார்கள். உடனடியாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அணுகி இன்னும் 1 வார காலத்திற்குள்ளாக அவர்கள் அந்த சிறையிலிருந்து மீண்டு வருவார்கள் என்பதை இந்த மேடையில் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையிலே ஒரே ஒரு சாட்சி, துபாயிலே இறந்து போனவர்களுக்கு இன்றைக்கு 3.25 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுக்கிறோம் என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டுமே முடியும், பாரத நரேந்திர மோடியால் மட்டுமே முடியும். ஆனால் முதலமைச்சர் என்ன தெரியுமா செய்வார்? வெளிநாட்டில் ஏதாவது ஒரு சின்ன போர் நடந்தால் எல்லாரும் டெல்லியில் போய் ரிசீவ் பண்ணிட்டு வந்துட்டு ஏதோ இவரே அந்த நாட்டுக்கு தூதுவராக போய் அவர்கள் அழைத்து வந்த மாதிரி பேசுவார். இன்றைக்கு மேடையில் 3.25 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்றைக்கு ஆப்பிரிக்காவில் இன்னைக்கு 18 பேர் சிக்கி தவிக்கிறார்கள். இந்த மேடையில் எங்கள் அயலக தலைவர் சுந்தரம் அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். இவ்வளவுக்கு காரணம் தமிழகத்தில் ஒரு மோசமான ஆட்சி நடந்து பெற்று கொண்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு இன்றைக்கு 6000 ரூபாய் ஆண்டு ஒன்றுக்கு கொடுக்கிறோம் என்று சொன்னால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆனால் 1000 ரூபாய் தருவோம் என்று ஆட்சிக்கு வந்தார்கள். மகளிருக்கு 1000 ரூபாய் தருவோம் என்று ஆட்சிக்கு வந்தார்கள். 2 ஆண்டுகள் கழித்து பாராளுமன்ற தேர்தல் வரும்போது தான் அதை கொடுத்தார்களே தவிர அவர்கள் உடனடியாக கொடுக்கவில்லை. தேர்தலுக்காக தேர்தல் வாக்குறுதியை கொடுப்பது திமுகவின் நோக்கம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோ தேசிய ஜனநாயக கூட்டணியோ அப்படி அல்ல. மக்களுக்காக எதையும் செய்யக்கூடிய கட்சி, ஊழல் இல்லாத கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஊழல் இல்லாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி. யாராலும் மறுக்க முடியாது. இவ்வளவு தூரம் இன்னைக்கு நாடு இன்னைக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொன்னால் இங்கு பேசிய மணிகண்டன் அவர்களும் முனியசாமி அவர்களும் பேசினார்கள். அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை என்று சொன்னால் பேசி முடிக்கக்கூடிய தகுதியை பெற்றவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், 3வது முறை பிரதம அமைச்சராக வந்திருக்கிறார். ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது, ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது.
ஆனால் இன்னைக்கு திமுக அமைச்சரவையில் எத்தனை பேர் மீது ஊழல் குற்றச்சாட்டு? அமலாக்கத்துறை போகிறது. ஆனால் எல்லாரும் சொல்லுகிறார்கள், அமலாக்கத்துறை பாரதிய ஜனதா கட்சியுடைய கையிலே இருக்கிறது, வருமான வரித்துறை பாரதிய ஜனதா கட்சியுடைய கையிலே இருக்கிறது, ஆக அதை தேர்தல் ஆணையம் அவருடைய கையிலே இருக்கிறது, ஆக எங்களை மிரட்டுகிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் இதெல்லாம் தனிப்பட்ட நிர்வாகம், அது ஒரு தனிப்பட்ட நிர்வாகம், அதை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்றைக்கி சார் வாக்காளர்கள் சீட்டு, அதாவது 2002ஆம் ஆண்டுக்கு முன்னாலே 10 தடவை வாக்கு சேர்ப்பதும் ஆக நீக்குவதுமாக 10 தடவை நடைபெற்றிருக்கிறது. 2002க்கு அப்புறம் 3 தடவை நடைபெற்றிருக்கிறது. ஆனால் நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போய் அந்த வாக்காளர் சேர்ப்பதும் நீக்குவதும் கூடாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் ஆடி போய் இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியை கண்டு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறது. இல்லை என்றால் பேசாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திலே ஒரு உத்தரவு வந்திருக்கிறது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டப் போகிறோம், அதற்காக டிபிஆர் கொடுக்கலாம் என்ற ஒரு தகவல் வந்ததாக செய்தி இருக்கிறது. ஆனால் இதற்காக உச்சநீதிமன்றம் போகவில்லை. ஆனால் எதற்காக உச்சநீதிமன்றம் போனால் தன்னுடைய கட்சிக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் உச்சநீதிமன்றம் போக வேண்டிய அளவிற்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. சட்ட ஒழுங்கு சரி இருக்கிறதா? எங்கு பார்த்தாலும் கஞ்சா போதைப் பொருட்கள், குக்கிராமத்திலே போதைப் பொருட்கள், யாராலும் மறுக்க முடியாது. இன்றைக்கு அந்த அளவுக்கு கஞ்சாவையை போட்டுக்கொண்டு பல்லடத்திலே ஒரு வீடு புகுந்து 3 பேரை வெட்டி கொள்ளுகிறார்கள். 2 தினங்களுக்கு முன்னமே காவலர் குடியிருப்பிலே போய் விரட்டி வெட்டி கொள்ளுகிறார்கள். காவல்துறை மீது ரவுடிகளுக்கு பயம் இல்லை. ரவுடிகள் யாருடைய பக்கம் இருக்கிறார்கள் சொன்னால் அது திமுகவுடைய பின்னணியிலே இருக்கிறது. கஞ்சா போதைப் பொருள் யாருடைய கையில் இருக்கிறது சொன்னால் ஜாபர் சாதிக், அதில் யார் என்றுதான் திமுகவை சேர்ந்தவர், மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மன்றத்திலே இருக்கக்கூடியவர். உரத்த நாட்டிலே உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மன்றத்திலே உள்ள ஒருவர் கஞ்சா போதைப் பொருள் போட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். 10 வயது சிறுமி முதல் 70 வயது பெண்கள் வரையிலும் பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுவரையிலும் 18,200 பாலியல் வன்கொடுமைகள் நடைபெற்றிருக்கிறது. 631 கொலை குற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 31 லாக்அப் டெத் மரணங்கள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டியது நமது மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. அவர் பொறுப்பு ஏற்க மாட்டார். பொறுப்பு ஏற்க வைப்பது ராமநாதபுரம் இந்த திடலிலே கூடியிருக்கிற நீங்கள் தான் பொறுப்பேற்க வைக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால் 2026 ஏப்ரல் மாதம் தேர்தல் வர இருக்கிறது. அந்த தேர்தலிலே நீங்கள் 2019 ஏமாந்தது மாதிரி இல்லாமல், கடந்த ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் ஏமாந்தது போல் இல்லாமல் நீங்கள் முழித்து கொள்ள வேண்டும், விழித்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த நாடு தீயவர்களின் கையிலே மாட்டிக்கொண்டு சுக்குநூறாகி போய்விடும், ஆன்மீகம் இல்லாமல் போய்விடும். ஆகவே வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற வேட்பாளர்களுக்கு உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்வதோடு, கோவையில் ஒரு சம்பவம் நடந்தது. 41 பேர் இறந்து போனார்கள். 41 பேர் எப்படி இறந்து போனார்கள்? தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வருகிறார். வந்த நேரத்திலே அவர் 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு ஒரு பாட்டை பாடுறாரு. அந்த பாட்டு யாருக்காக பாடுறாங்கிறதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும். உடனே செருப்பை கிளத்தி அந்த தலைவர் மீது வீசுகிறார்கள். கரண்ட் ஆஃப் ஆகுது. லத்தி சார்ஜ் நடந்த உடனே தள்ளுமுள்ளு நடைபெறுகிறது. அந்த கூட்டத்திலே எல்லோரும் நசுங்கி, பெண்கள் உட்பட 41 பேர் இறந்து போனார்கள். முதலமைச்சர் கேட்டால் நாங்கள் பாதுகாப்புக்கு 5 டிஎஸ்பி 500 போலீஸ் போட்டிருந்தோம் என்று சொன்னார்கள். ஒரு போலீஸ் கூட கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி. இன்னைக்கு விவசாயிகள் கரண்ட்டுக்கு அடிபட்டு இறந்து போனால் 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்கிறார்கள். ஆனால் கள்ளக்குறிச்சியிலே கள்ள சாராயம் குடித்து இறந்து போனால் 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கக்கூடிய அரசு இந்த அரசு. கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனால் 10 லட்சம். ஆனால் விவசாயிகளுக்கு ஒன்றும் கிடையாது. விவசாயிகளுக்கு கொடுக்கிறதை யார் கொடுக்கிறார்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான சட்ட ஒழுங்கு சரியில்லை. எங்கு பார்த்தாலும் கஞ்சா போதைப் பொருட்கள், இத்தனையும் இவ்வளவு ஒரு அவல நிலைமையை இன்னொரு வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம்.
ராமநாதபுரம் மக்களின் உள்ள குமுறல். திமுக அரசு ரொம்ப வேஸ்ட். திமுகவுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த ஆட்சி வந்ததுல இருந்து எங்களுக்கு ஒன்றும் சரியில்லை. இந்த கட்சி வந்ததுல இருந்து ரொம்ப மோசமா தான் போயிடுச்சு. திமுக ஆட்சி விளம்பரங்கள் நல்லா இருக்குது, செயல் திட்டங்கள் சரியில்லை. இந்த ஏரியால ஒரு பாத்ரூம் வசதி கிடையாது, ஒரு தண்ணி வசதி கிடையாது, பாதாள சாக்கடை உடஞ்சு ஓடுது. தண்ணி கூட உள்ள வருது மழைக்கு, அதை ஒரு உதவியை பண்ண மாட்டேங்கிறாங்க யாரும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. எங்கே ஒரு கடத்தருவோ மித்த உண்டான லெக்குக்கு போக முடியாது. கொலை கொள்ள எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை. காலேஜ்ல இருந்து ஸ்கூல்ல இருந்து எல்லாமே போதையில ஓடிக்கிட்டு இருக்கு. சின்ன பச்சை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நாங்கள பயந்து ஸ்கூலுக்கே அனுப்பிக்கிட்டு இருக்கோம் பிள்ளைங்க. பிராந்தி கடையை நாங்க எடுத்துறோம்னு சொல்லி ஓட்டு வாங்கினாங்க. ஆனா நான் நம்பி ஓட்டு போட்டேன். ஆனா சத்தியமா அதை எடுக்கவே இல்லை. கனிமொழி அம்மா சொன்னாங்க மதுவிலக்கு கொண்டுட்டு வந்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மதுவிலக்கு என்னங்கிறது அவங்களுக்கு தெரியல. அவங்க தான் தயாரிக்கிறாங்க, அவங்க தான் கொடுக்குறாங்க. பஸ் போச்சுன்னா பெண்கள் நடந்து போனாலும் நிப்பாட்டி ஏத்தின காலம் போக இன்னைக்கு வந்து பெண்கள் ஓடுது, பஸ் போறமே பெண்கள் ஓடுது. இந்த 17 ரூபாய் காசு இல்லாம மகளிர்கள் இருக்கிறாங்க, அதை கொடுத்து மகளிர்களே கேவலப்படுத்திட்டாங்க. 1000 ரூபாய் கொடுக்கறது வந்து அவங்க சம்பாரிச்சு ஒண்ணும் கொடுக்கல, எங்க கிட்ட வாங்கி அந்த காசை வந்து அதை மக்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த 1000 ரூபாய் வச்சு நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? மாசத்துக்கு தண்ணி வாங்குறதுக்கு 1000 ரூபாய் போதுமா? 2000 ரூபாய் போட்டு தண்ணி வாங்குறோம். அவங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, நாங்க 1000 ரூபாய் போட்டு மாசத்தால தண்ணி வாங்குறோம். வேலை வாய்ப்புகள்ங்கிற பொறுத்த வரைக்கும் எதுவுமே இங்க சாத்தியமற்ற ஒரு செயலா இருந்துட்டு இருக்கு. படிச்ச பிள்ளை எத்தனை ஒவ்வொரு வீட்டுல 2 உள்ள 3 உள்ள படிச்சுட்டு சும்மாதே இருக்கு. ஏன் அந்த படிச்ச பிள்ளைகளுக்கு வேலையை போட்டானே? இளைஞர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு எந்த ஒரு அடிப்படையான வசதியுமே இல்ல. தமிழ்நாட்டுல ஒன்றும் பெருசா வேலை வாய்ப்பே கிடையாது. அரசாங்கம் வந்து கரண்ட் பில் உயர்த்த தான் செஞ்சிருக்காங்க தவிர இது வரைக்கும் இது பண்ணல. இவங்க வந்து வெட்டு அரசியல் தான் இது. இப்ப 4 மாசத்துல 15 கற்பழிப்பு நடந்திருக்கு. போலீஸ் தூங்கிட்டு தான் இருக்கு. போலீஸ் துறை படுபடும் மோசம் திமுக ஆட்சியில. கள்ளச்சாராயம் குடிக்கிறவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குற அதே அரசு தான் மீனவர் கடல்ல காணாம போயிட்டாங்கன்னா அவங்களுக்கான நிவாரணம் கொடுக்கப்படுறது இல்ல. இந்த ஸ்கூல் எப்ப இடிஞ்சு விழுங்குனே தெரியல. அரசாங்கம் ஒரு உதவியும் பண்றது இல்ல. நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு வந்து ஓட்டு கேட்டாங்க. என்னத்தை செஞ்சாங்க? அவர் பாட்டுக்களை சொல்லிக்கிட்டா அவர் பாட்டுக்களை ரோடு ஷோ காட்டிக்கிட்டே இருக்காரு. அது இங்க ஒன்றும் நடக்கல. கருணாநிதி சொத்து அமுக்குறவன், கருணாநிதி மயனை அப்படித்தேன். வாரத்துக்காரவன் சொத்தத்தை அமுக்குவான், காசு பணம் தானே அமுக்குவான். யாருக்கும் அவர் செஞ்ச மாதிரி தெரியலையே. அவங்க வீட்டு குடும்பத்துக்குள்ள என்ன செஞ்சுக்கிறாரு என்னன்னு தெரியல. எங்களுக்குலாம் ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரியலையே. இந்துக்கள் ஓட்டே வாங்கிட்டு இந்துக்களே பிடிக்காம பேசுறாங்க. கோயில ரொம்ப இழிவா பேசுறாரு. 4 வருஷம் திமுக ஆட்சி டெவலப் ஆகவே இல்லை. நீ தமிழ்நாடு மாற்றம் வேணும். இவங்க மட்டும் இருக்கிறதுக்கு மன்னர் ஆட்சியா? திமுக ஆட்சிக்கு வரவே கூடாது. என்னைக்கு திமுக கட்சிக்கு வந்துச்சோ சாக்கடையாத்தான் போச்சு எல்லாமே. திமுக ஆட்சி மானம் அது வேணாமே வேணாம். அவன் வந்ததே இவ்வளவு கலசரியா போச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்களா, மீனவர்களுக்கு செய்வோம்னு சொன்னாங்க. கடலோர மாவட்டங்களில் வாழ்ந்த மீனவர்களுக்கு எல்லாருக்கும் வீடு கட்டி தருவோம்னு சொன்னாங்க. செஞ்சாங்களான்னா இல்லை. கடலில் காணாமல் போனவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் தருவோம் என்று சொன்னாங்களா? ஆனால் இல்லை. ஆனால் 3 மாதத்திற்கு ஒரு முறை கடல் மீனவர்களுக்காக நாங்கள் தனியாக ஒரு ஆணையம் அமைத்து அவர்களை விசாரிப்போம், குறைகளை கேட்போம் என்று சொன்னார்கள். செய்தார்களா? இல்லை. சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, மின்சார கட்டணம் மாதம் 2க்கு இருந்ததை 1 மாதத்திற்கு வசூலிப்போம் என்று சொன்னதை செய்தார்களா? இதுவரையிலும் செய்யவில்லை. காணாமல் போன படகுகளை மீட்டு தருவோம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் செய்யவில்லை. இப்படியாக இந்த ராமநாதபுரத்து மாவட்டத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களையும் ஏமாற்றுகின்ற ஒரு ஆட்சியை மாற்றி மீண்டும் தேசிய ஜனநாயக ஆட்சியை கொண்டு வருவதற்கு இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அற்புதமான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நேர்மையான கட்சி. கச்சத்தீவை மீட்பதற்காக பாராளுமன்றத்தில் பேசிய வாஜ்பாய் அவர்கள் ஜனசங்கம் உருவாகிய அற்புதமான கட்சி. ஐஜேகே, தமிழ் மாநில காங்கிரஸ், ஃபார்வர்ட் பிளாக் போன்ற பல கட்சிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறது. உங்களது பொன்னான வாக்குகளை எல்லாம் அவரவர் போட்டியிடுகின்ற சின்னங்களில் உங்களது வாக்குகளை தர வேண்டும் என்று கேட்டு இந்த மேடையை உருவாக்கிய அற்புதமான தலைவர்களுக்கும் நண்பர்களுக்கும் வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக பனை தொழிலாளர்கள் வராங்க, அப்புறம் பாம்பன் மீனவர்கள் வராங்க. முத்துமுருகன் நீ
நன்றியுரை முன்னாள் மாவட்ட தலைவர் கதிரவன் அவர்கள். அண்ணா கதிரவண்ண. இந்த மாபெரும் கூட்டத்தின் தலைவர் அருமை அண்ணன் முரளிதரன் அவர்களே, வருங்கால தமிழகத்தின் ஒரு அற்புதமான கூட்டணி அமைத்து அவர் அனுபவத்தில் எத்தனையோ தேர்தலை கண்ட மாநில தலைவர், பிரிக்கப்படாத ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சொந்தக்காரர் அருமை அண்ணன் நைனா நாகேந்திரன் அவர்களே, வந்திருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் கருப்பு முருகானந்த் அவர்களே, பொன் பாலகநாதி அவர்களே, தோழமை கட்சியோட இளவல் ராமநாதபுரம் மாவட்டத்தோட செயலாளர் அருமை அண்ணன் எம் முனியசாமி அவர்களே, இந்த மாவட்டத்தின் வளர்ச்சி பணிகளை பெரும் பங்களிப்பு, பல்வேறு மருத்துவக் கல்வி, பல்வேறு அடிப்படை வசதியை உருவாக்கி கொடுத்த மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அருமை மைத்துனர் மணிகண்டன் அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய மாநில மாவட்ட மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே அண்ணன் தலைமையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அண்ணன் பொறுப்பாளர் அவர்களே, அத்தனை வந்திருக்கக்கூடிய கோடான கோடி பாரதிய ஜனதா சொந்தங்களே, நீங்கள் இன்றைக்கு மாபெரும் மழை புயலிலையும் இந்த மாபெரும் நிகழ்ச்சிக்கு எழுச்சியோடு வந்திருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் ஏற்கனவே அண்ணன் பாராளுமன்றத்தில் நின்று பரமக்குடியை சட்டப்பேரவை வென்று காட்டியவர். இந்த 4 தொகுதியிலையும் வரலாறு படைக்கக்கூடிய வரும் தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று தமிழகத்திலே ஆட்சி அமைக்கும். அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி 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 தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொண்டவர், அரவணைக்க தெரிந்தவர், தெய்வ வலிமை கொண்டவர், தேசிய உணர்வு கொண்டவர். களத்தில் நைனார், களக்கும் நைனார், களத்தில் நைனார், களக்கும் நைனார். தேசிய அரசியல் பயின்றவர், அமித்ஷாவிடம் அன்பு கொண்டவர். மோடிக்காக வந்தவர், மக்கள் மனதை வென்றவர். மோடிக்காக வந்தவர், மக்கள் மனதை வென்றவர். களத்தில் நைனார், களக்கும் நைனார், களத்தில் நைனார், களக்கும் நைனார், களத்தில் நைனார், களக்கும் நைனார், களத்தில் நைனார், களக்கும் நைனார். என்பது வெற்றியின் வழி, தலைவர் எப்பொழுதுமே களத்தில் தனி. வியர்வை என்பது வெற்றியின் வழி, தலைவர் எப்பொழுதுமே களத்தில் தனி. வெற்றி வாங்கி தருபவர், வெற்றிக்காக உழைப்பவர். வெற்றி வாங்கி தருபவர், வெற்றிக்காக உழைப்பவர். மக்கள் குறை தீர்ப்பவர், மனம் நிறைந்து வாழ்பவர். மக்கள் குறை தீர்ப்பவர், மனம் நிறைந்து வாழ்பவர். நெல்லை மக்களின் வேந்தனே, எங்கள் உள்ளம் நிறைந்த தலைவனே. நெல்லை மக்களின் வேந்தனே, எங்கள் உள்ளம் நிறைந்த தலைவனே. களத்தில் நைனார், களக்கும் நைனார், களத்தில் நைனார், களக்கும் நைனார்,
தலை நிமிர எங்கள் தமிழனின் பயணம் கண்ணடிச்சு கொண்ட தொண்டர் படை தலைவனே தமிழகம் தலை நிமிர எங்கள் தமிழனின் பயணம் கண்ணடிச்சு கொண்ட தொண்டர் படை தலைவனே ஆழ்கடலின் அமைதியும் சூறாவளி சுழலையும் ஆழ்கடலின் அமைதியும் சூறாவளி சுழலையும் ஒன்று சேர்த்த ஓருருவம் எங்கள் அன்பு தலைவரே ஒன்று சேர்த்த ஓருருவம் எங்கள் அன்பு தலைவரே நைனா நாகேந்திரன் எங்கள் தலைவரே அண்ணன் நைனா நாகேந்திரன் எங்கள் தலைவரே நைனா நாகேந்திரன் எங்கள் தலைவரே அண்ணன் நைனா நாகேந்திரன் எங்கள் தலைவரே